சமூக வலைதள பிரபலங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. அவை என்னென்ன, அதன் தேவை என்னென்ன உள்ளிட்டவற்றை இந்த பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சமூக வலைதள பிரபலங்களுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகள் அல்லது விதிகளை விதிச்சு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. எதுக்காக இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அந்த சமூக வலைதள பிரபலங்கள்னா யார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைதள பிரபலங்கள் அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அவங்களோட அன்றாட செயல்பாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறவங்கள சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 விதமாக அவங்களை பிரிக்கிறாங்க. நானோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா 10,000க்கும் குறைவான பின்தொடர்வோர் வைத்திருப்பவர்கள், ஆனா அவர்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற வகையில இது நானோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா 10,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் பின்தொடர்வோர் வச்சிருக்கிறவங்க. மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பின்தொடர்வோர் வைத்திருக்கிறவர்கள். அதே மாதிரி மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா 10 லட்சத்திற்கும் மேற்பட்டதாக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க. இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்களையும் நிறைய பிரபலமான பிராண்ட்ஸ் கூட அப்ரோச் பண்ணி சோசியல் மீடியால தங்களோட அந்த ப்ராடக்ட்டை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இந்த சமூக வலைதள பிரபலங்களுக்கான இந்த கட்டுப்பாடுகள் ஏன் விதிக்கப்படணும் அப்படின்றதுக்கான விடையா இந்த சந்தை மதிப்போட அதிகரிப்பை நம்ம பார்க்கலாம். இந்த 2022ல 1275 கோடியாக இருக்கிற சந்தை மதிப்பு 2025ல 2800 கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டிவில பாக்குற ஒரு விளம்பரத்தை தாண்டி ஒரு ட்விட்டர்லயோ அல்லது பேஸ்புக்லயோ அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ அந்த ப்ரமோஷனல் வீடியோஸ்க்காக நிறைய நிறுவனங்கள் இந்த அளவுக்கு செலவு செய்யறாங்க அப்படின்றது. சோ அப்படி செலவு செய்யும் போது அந்த விளம்பரப்படுத்தல் அப்படின்றது ஒரு ஒழுங்குபடுத்தப்படணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கட்டுப்பாடு விதிகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. சரி, அது என்னென்ன விதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விளம்பரத்துக்காக அந்த குறிப்பிட்ட பிரபலம் எவ்வளவு தொகை வாங்குறாங்க, அல்லது பரிசு வாங்கி இருக்கிறாங்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட ட்ரிப்புக்காக செலவை வந்து அவங்க வாங்கியிருக்காங்களா, அதே மாதிரி வேற எந்த விதமான பரிசு தொகையாக இருந்தாலும் அதை முழுமையாக தெரியப்படுத்தணும். அது ஒரு புகைப்படமாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, அது நல்ல மக்கள் பார்த்த உடனே தெரிகிற அளவுக்கு அதை போடணும் அப்படின்ற ஒரு விதி வந்து வகுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த ப்ரமோஷனல் வீடியோஸ் லைவ்ல பண்றதையும் கூட பார்த்திருப்போம். அந்த மாதிரியான லைவ் வீடியோஸ்லயும் கூட ஒரு ஸ்கிரால் வடிவுல அதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விதிகளை வந்து மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமானா எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட விளம்பரம் சார்ந்த உற்பத்தியாளர், விளம்பரதாரர், அந்த பிரபலங்கள் இவங்க எல்லாருமே இந்த விதிகளை பின்பற்றணும். அப்படி மீறுற பட்சத்துல சம்பந்தப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்ச்சியாக நடக்கிற பட்சத்துல 50 லட்சம் ரூபாய் வரைக்குமே கூட அபராதம் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை அந்த விளம்பரம் அப்படின்றது மிஸ்லீட் பண்ற வகையில், அதாவது தவறாக வழிநடத்துற வகையில் அந்த விளம்பரம் இருக்கிற பட்சத்துல அந்த சமூக வலைதள பிரபலங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாம வேறு விதமான எல்லா விளம்பரங்கள்லையும் அவங்க ஈடுபடுறதுக்கான தடை என்பது ஓராண்டுல இருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் இந்த CCPA அப்படின்னு சொல்லப்படுற மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த கட்டுப்பாடுகள் என்பது ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது.